ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டியோட மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24,398 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 24,215, ஹை பார்த்தீங்கன்னா 24,300, லோ பார்த்தீங்கன்னா 23,805. ஸோ மார்னிங் ஓப்பனிங்லேயே நம்மளுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சது மார்க்கெட்டு இன்றைக்கி டவுன் சைடு தான். ஏன்னா நேற்று க்ளோஸை கம்பேர் பண்ணும்போது ஓப்பனிங்கும் ஹையும் அதுக்கு கீழே இருந்தது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் 90% வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட் மெயின் அந்த சீஸ் பையர் இஸ் ஓவர்னு போட்டு ஒரு மெசேஜ் போட்டதுக்கப்புறம் மார்க்கெட் விழ ஆரம்பிச்சது தான். கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்திங்கன்னா 516 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் வந்து நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா இன்னையோட லோ பார்த்திங்கன்னா 23,806. ஸோ இப்போதைக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனுன்னு பார்த்திங்கன்னா இந்த 23,800 தான். ஸோ எக்ஸாக்டாக அங்கே வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்து கிட்டத்தட்ட 23,882 மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கான நிலவரம் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சப்போர்ட் ஜோனை எடுத்துக்கலாம். சப்போர்ட் ஜோன் பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 23,800 வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த லெவலில் பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் ஒரு ரிவர்சல் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இதையும் பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக இன்னும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. 100 to 120 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட. ஓகேங்களா? ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு நம்ம நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9/7/26. ஸோ நாளைக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 23,800 க்ளோஸராக இருக்குது. சப்போர்ட் 2 பார்த்திங்கன்னா 23,680 ஆக்ட் ஆகுது. ஸோ 800 வந்து இன்றைக்கி அந்த இறக்கம் இறங்கியும் 805 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ரிவர்சல் கொடுத்து தான் முடிஞ்சிருக்கு. ஸோ 800 பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் ஒரு ரிவர்சல் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ இங்கே சப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ சப்போர்ட் கொடுத்தாச்சு. ரெசிஸ்டன்ட் என்ன? ரெசிஸ்டன்ட் டிஃபால்ட்டாக இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அதாவது 24,040 நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் 1 ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் 1 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 24,200 ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அதாவது ரெசிஸ்டன்ட் 1 அப்படின்னு பார்த்திங்கன்னா 24,040 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் 24,200 ப்ளஸ் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த 800 லெவலில் வந்து பிரேக் ஆகாமல் 82 முடிஞ்சிருந்தாலும் இது 24,000 லெவலில் பிரேக், அதாவது 24,040 லெவலில் பிரேக் ஆனால் தான் நம்மளுக்கு ஃபர்தராக அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் நாளைக்கு ஃப்ளாட்டான ஒரு கேப்பை கொடுத்தாலும் நம்மளுக்கு இந்த ஒரு 24,040 பிரேக் ஆகலைன்னா மார்க்கெட் மறுபடியும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் பண்ண வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,040 வந்து உங்களுக்கு க்ரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,800 க்ரூஷலாக இருக்கும். ஸோ இந்த 2 லெவலில் மெயினாக பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை எடுத்துக்கோங்க. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த டோட்டலாக ஒரு டவுன் சைடு நோக்கி தான் இருக்குது. நான் திருப்பியும் சொல்கிறேன், 24,040 பிரேக் ஆச்சுன்னா தான் மேலே போகும். அப்படி இல்லைன்னா செல் ஆன் ரைஸ் அந்த ஸ்ட்ராட்டஜி மாதிரி மார்க்கெட் ஏறும்போது எக்ஸாக்டான ரெசிஸ்டன்ட்டில் செல்லோ புட் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.